உபாகமம் 1:30. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக, சொல்லுங்க, உங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். மாத்தி சொன்னா எப்படி சொல்லுவீங்க? எங்கள் கர்த்தர் எங்களுக்காக. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் யுத்தத்தை விரும்பாத ஆண்டவர். தம்முடைய ஜனங்களுக்கு யுத்தம் பண்றதுக்கு அவர் ஆரம்பத்திலிருந்தே கற்றுக் கொடுக்கல. எகிப்திலிருந்து கிளம்பி வரும்போதே ஆண்டவர் பார்க்குறாரு, ஐயோ என் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக கிளம்பி கானானுக்கு போகிறாங்க. அவங்க எந்த பாதை வழியாக போகணும்னா பெலிஸ்தர்கள் இருக்கிற நாட்டு வழியாக தான் போகணும். பெலிஸ்தர்கள் எப்போவுமே சண்டை போடுறவங்க, யுத்தம் பண்ணுறவங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேரம் எப்போவாவது பார்த்தா கூட ஷாலோம் ஷாலோம் அப்படி தான் நினச்சிவாங்க. ஆமாம், அப்படின்னு என்ன அர்த்தம்? ஷாலோம்னா சமாதானம். அப்படி சமாதானத்தை விரும்புகிற ஆண்டவர், சண்டை போட்டதை விரும்புகிற ஆண்டவர் கிடையாது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியில் வரும்போது ஆண்டவர் பார்க்குறாரு, இவங்க இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்டு முதல்ல பெலிஸ்தியர் நாட்டுக்குள்ளே போகணும். அங்கே போனால் அவனுங்க கண்டிப்பாக சண்டைக்கு வருவானுங்க. என் ஜனங்கள் சோர்ந்து போவார்களே, யுத்தத்தை கண்டால் ஜனங்கள் சோர்ந்து போவார்கள்னு சொல்லி தான் அந்த வழியா அவங்கள நடத்தாம கர்த்தர் சுத்திக்கிட்டு வர வச்சாரு வனாந்திர வழியா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் யுத்தத்தை விரும்புகிறவர் அல்ல. அதே நேரத்தில் தம்முடைய பிள்ளைகளை அவர் பார்க்கிறாரு. அவங்க யுத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தமான நிலைமையிலும் இல்லை, யுத்தம் பண்ணவும் அவங்களுக்கு தெரியல. யுத்தம் பண்றதுக்கு ஆண்டவர் தான் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ என்ன செய்யறது? அவங்கள யுத்தம் இல்லாதபடிக்கு அவர் வனாந்தரத்தில் நடத்திட்டு வர்றாரு. ஆனாலும் அந்த வனாந்தரத்திலையும் சண்டைக்கு வந்தாங்க பாருங்க பார்வோன் சேனை. அதை பார்த்தோன்னே இந்த ஜனங்கள் எல்லாம் பயப்படுறாங்க. அப்பதான் கர்த்தர் சொன்னாரு, பயப்படாதீங்க, நீங்க சும்மா இருங்க, நான் பார்த்துக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்மெல்லாம் ரொம்ப நல்லவங்க, நமக்கு சண்டை போடவே அப்படியே ஆண்டவர் நினைச்சிட்டு இருக்கிறேன், என் பிள்ளைங்க பாவம். ஒருவேளை உண்மையாகவே நாம ஒரு புழுவை போல, ஒரு பூச்சி போல சில இடங்களிலே நடத்தப்படலாம். சண்டை போடுறதுக்கு நமக்கு முடியும், ஆனால் கர்த்தர் நம்முடைய வாயை கட்டி வச்சிருப்பாரு, இல்லை கையை கட்டி வச்சிருப்பாரு. மிஞ்சி சண்டை போட்டால் நம்ம சமாதானம் எல்லாம் போயிடும். சண்டை போட தெரியாம இல்லை, சண்டை போட முடியல. அல்லேலூயா. ஆண்டவர் அதை விரும்பல. ஆனால் அதே நேரத்தில் நம்ம பின்தொடர்ந்து வரும் பாருங்க பார்வோனுடைய சேனைகள். ஏன்னா நமக்கு சண்டை போட தெரியாது, நம்ம கட்டாரத்தை போட மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? நம்ம இப்படி பண்ண மாட்டோம், அப்படி பண்ண மாட்டோம். ஸோ நம்மளை எளிதாக பிடிக்கலான்னு வர்றாங்க. கர்த்தர் பார்க்குறாரு, என் பிள்ளைங்களுக்கு விரோதமாக வர்ற, கர்த்தர் சொல்ல சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. மோசே சொன்னா, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் அப்படி யுத்தம் பண்ணினார் அன்றைக்கு. இன்றைக்குன்னு சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். சில நேரங்களில் நீங்கள் வாயை அமைதியாக காத்து கொண்டு பேசாமல் இருங்க, உங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவதை பார்ப்பீங்க இந்த மாதம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த வசனம் ஏன் தெரியுமா சொல்றாரு மோசே? உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வரும்போது அந்த 28ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ கானானுக்குள்ள நுழைய போறாங்க. அந்த வனாந்தரத்தெல்லாம் சுத்திக்கிட்டு கானானுக்குள்ள நுழைய போனா அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பயங்கரமா இருக்கிறாங்க. அவங்க கேள்வியை பாருங்க, நாம் எங்கே போகலாம், எப்படி ஏன்னா அங்க கானானுக்குள்ள போக முடியல. இவங்களை பார்க்கல, அவங்க பலவான்களா இருக்கிறாங்க, நட்டியா இருக்கிறாங்க, ராட்சதர்கள் மாதிரி இருக்கிறாங்க. சரியா? இருதயமே கலங்கி போச்சு. எங்க போக போறோம், என்ன பண்ண போறோம், ஒன்னும் தெரியல. அப்பதான் மோசே சொல்றான், இதை பார்த்து நீங்க கலங்க வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக. அன்னைக்கு பயந்தீங்க, இன்னைக்கு கலங்கி போய் நிக்கிறீங்க. இன்னைக்கு எல்லாம் நட்டியா இருக்கிறாங்க. கொஞ்சம் இவங்களுக்கு யுத்தம் பண்றதுக்கு இப்ப பழகிட்டாங்க. ஆனாலும் இப்ப அவங்க யுத்தம் பண்ண வேண்டியது யாரோடனா பெரிய பெரிய ராட்சதர்களோட. இவங்க அவங்க பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தாங்கன்னு பைபிள்ல போட்டிருக்குது. கவனிங்க, ஒரு சில பாதைகளை கடந்து வந்துட்டோம். இனி அடுத்தது நம்ம மோத வேண்டியது பெரிய பெரிய ராட்சதர்களா இருக்கலாம், பெரிய பெரிய பிரச்சனையா இருக்கலாம் நம்ம சந்திக்க வேண்டியது. கவலைப்படாதீங்க. வனாந்தரத்துல உங்களை நடத்தினது போல, வனாந்தரத்திலே உங்களுக்கு விரோதமாய் வந்த எல்லா ராஜாக்களையும் முறியடித்து கர்த்தரே யுத்தம் பண்ணி உங்களை சும்மா இருக்க வச்சு உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தது போல
அதே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக இப்பவும் என்ன செய்வார்? கானானை சுதந்திரிக்க வேண்டிய நேரம், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டிய நேரம் எல்லாம் பக்கத்துல நெருங்கி இருக்குது. எல்லாம் கொஞ்சம் தான் வித்தியாசம், ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம். ஆனா ஒரு பயமும் ஒரு கலக்கமும், முடியுமா முடியாதா, எங்க போவோம், இதையும் விட்டா நமக்கு வேற வழியே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒருவேளை திகைத்து நிற்கிற, கலங்கி நிற்கிற நேரம் இந்த நேரமா இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒருவேளை எதை நினைச்சு நீங்க கலங்கி நின்றாலும் சரி, அது ஒருவேளை பரீட்சையா இருக்கலாம், எக்ஸாம் ரிசல்ட்டாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க. உங்கள் கர்த்தர் உங்களுக்காக